ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? காலையில் டிஃபன் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ரவா பொங்கல் தான் பண்ணேன். இந்த ரவா பொங்கல் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். யூடியூப் வீடியோ பார்த்து தான் பண்ணேன். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ரவாயில் பொங்கல் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருந்தது. அப்புறம் வந்து மதியத்துக்கு என்ன சமைச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம் தான் பண்ணியிருந்தேன். சூப்பர் க்ரீமியாக இருந்தது தயிர் சாதம். இது வந்து கடையில் நான் தயிர் வாங்கலை, வீட்டில் உரைக்கு ஊற்றுன தயிரில் தான் பண்ணேன். சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கேரட்லாம் துருவி போட்டு பண்ணியிருந்தேன். கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லாததுனால போடலை. கேரட்டு, இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து இந்த தயிர் சாதத்துக்கு மேட்சிங்காக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருந்தேன். இது வந்து வறுவல்னு சொல்ல முடியாது, தொக்கும் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி தக்காளியில் போட்டு சூப்பராக இருக்கும் இந்த தயிர் சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம குட்டிவாண்டுக்கு வந்து கேரட்டும் முட்டையும் போட்டு முட்டை சாதம் தான் பண்ணியிருந்தேன். இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து வேக வச்ச முட்டை, கொஞ்சமாக வெள்ளை சாதம். அப்புறம் இந்த தயிர் சாதத்துக்கு எல்லாத்தையும் விடையும் இந்த மோர் மிளகா இருந்தால் போதும், வேறு எந்த இதுவுமே தேவையில்ல. இந்த தயிர் சாதத்துக்கு கூட மோர் மிளகா வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்ம காம்பினேஷனாக. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட சமையல். நாளைய சமையல் என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சொந்தங்களே. பாய், நாளைய வீடியோவில் பார்க்கலாம்.